உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வெண்ணிலா வெறி பிடிச்ச நாய் மாதிரி என்ன பண்ணுது, எப்படியோ கண்மணி தூக்கிடுதுங்க. ஆளை வச்சு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே சாமிங்களை பற்ற வைக்கிற அந்த ஒரு ஓலப்பானை இருக்குது பார்த்தீங்களா, அது உயரமாக கோபுரமாக இருக்குது. அதுக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சிடுறாங்க இங்கே வெண்ணிலாவோட ஆட்கள். அது தெரியாமல் பூசாரியே விளக்கு ஏற்றுறாங்க, அதில் தீபம் போடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா துப்பு 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 துப்புன்னு எரியுதுங்க. பார்த்தா அப்படியே சுயன்னு வந்துடுதுங்க கண்மணிக்கு. அப்படியே தவிக்கிறாங்க, அன்பு அன்புன்னு கத்துறாங்க. அதில் வேற வாயை வேற கட்டி விட்டுருக்கா. எப்படியோ கத்தி புலம்பி தள்ளுறாங்க. இதை தெரியாம சிவகாமி அன்பு எல்லாருமே எங்க கண்மணியை காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. இளமதியும் பரமனும் எங்க தெரியலையே, இங்கே தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க இவர் என்ன பண்றாரு, அன்பு ஃபோன் பேசிக்கிட்டே அங்கிட்ட வெளியில அங்கிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மேடம் சூப்பரா தூக்கி கொண்டே நெருப்பு பச்சாச்சுல, இனிமே அவளை யாரும் காப்பாற்ற முடியாது மேடம் அப்படின்னு சொல்லல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. கரெக்டா கேட்டுறாரு அன்பு. அப்போ யார நெருப்புல வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கொய்ய உமையன்னு ஒரே சவுண்டு. பாஞ்சு அடிச்சு ஓடி வராரு நம்ம தலைவர் அன்பு. ஓடி வந்து பார்த்தா அன்பு உள்ளே இருக்காங்க. அம்மா அம்மா கண்மணி உள்ளே இருக்காமா அப்படின்னு சொல்ல சிவகாமி வந்துட்டு ஐயோ கண்மணின்னு துடிக்கிறாங்க. ஆனால் அன்பு உள்ளக்க போகக்கூடாதுடான்னு சொல்லலைங்க, சொல்ல முடியலை. அப்படியே அழுதுட்டு உட்காடுறாங்க. ஆனால் அன்புக்கு நெருப்புன்னா பிடிக்காது, பயம் இருக்கும், அதை கண்டாலே நடுங்குவார். ஆனால் தான் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு என்னம்மா பூந்து பாஞ்சிடுறாருங்க. அவர் போனது மட்டும் இவங்களாவது ஏதாவது ஒன்று, ஒரு பொண்ணு ஒரு உயிர், இப்போ 2 உயிர் உள்ளே கடந்து துடிக்குது. அவ்வளோ பெரிய சூழல் நெருப்புகளை எப்படிங்க தப்பிச்சு வர முடியும்? ஐயோ நீங்கள் போங்கன்னு கத்துறாங்க. கண்மணி வந்துட்டு இல்லை கண்மணி வாழ்ந்தால் ஒன்றா வாழ்வோம், இல்லைன்னா ஒன்றா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகமாட்டேங்கிறாரு. ஐயோ அன்பு ஏன் அன்பு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் இருக்கிறத அவுத்து விட்டுறாங்களா. அப்படியே துடிக்கிறாங்க. அப்படி கதை எரியுது. பார்க்குறாங்களா. இளமதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். என் பரமனை காணோம், எங்கே பரமன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அலறி அடிச்சுட்டு ரோட்டுக்கு ஓடுறாருங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க, ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்ணுறாங்க. அது வர்றதுக்குள்ள என்ன பண்ணுறாங்களா, கரெக்டாக அங்கே குடி தண்ணி வண்டி போயிட்டுருக்குங்க. செம்மையாக வேகமாக போயிட்டு ஐயா சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே என்ன அப்படிங்கல, அட தள்ளுங்கய்யா அப்படின்னு ஏறி உட்காந்துட்டு வண்டியை வேகமாக ஓட்டிட்டு வந்துடுறாருங்க. வந்து அப்படியே வேகமாக பீச்சி அடிக்கிறாங்க. எல்லாத்துலேயும் தண்ணி சும்மா சல்லுன்னு மழை பெஞ்ச மாதிரி. அந்த கடவுள் மகமாகி மழை பெஞ்சிருக்கணும். ஆனால் பரமன் ரூபத்தில் அந்த பரமலோகத்தையே ஆள்ற பரமனே வந்த மாதிரி வேகமாக அடித்து விட்டுறாங்க. அடித்த இடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு அணைஞ்சிருது. அப்பாடா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் நிம்மதிப்படுறாங்க. ஆத்தா மகமாயி உன் கருணையே கருணை, என்னம்மா நீ எல்லாத்தையும் தீய சக்தியில் ஓட விட்டு அப்புறமா அழிக்கிறது எதுக்கு? நல்லவங்களை வந்து இப்போல்லாமா பாடுபடுத்துறது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்லபடியாக ஆயிடுறாங்க. கொஞ்சம் அதாவது உயிர் தப்பிச்சிடுறாங்க. வெளியில் அப்படியே மயக்கத்தோடு வர்றாங்க, தூக்கி கீழே போடுறாங்க. அப்படியே உடம்பெல்லாம் தீக்காயங்களோட அப்படியே ஒரு மாதிரியாக இருக்காங்க. அன்பு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க. இங்கிட்ட இளமதி வந்துட்டு கண்மணி என்னாச்சு அப்படிங்கிற பரமன் இங்கிட்ட வந்து அன்பண்ணா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியே ரொம்ப மயக்கம் ஆகுது. அதுக்குள்ளே ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்க. வந்தவங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. என்ன டக்குன்னு என்னென்ன பண்ணணுமோ மூச்செல்லாம் அப்படியே ரொம்ப மயங்கி கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகறாங்க. கண்மணி எந்த கண்மணி, நம்ம அன்பு தாங்க கண்ணு முழிக்கிறாரு. அப்படியே மகாநதி மாதிரியே காவேரின்னு அவர் விஜய் எப்படி தவிப்பாரோ அதே மாதிரி இங்கே கண்மணியை போட்டு அன்பு அப்படியே கண்மணிங்கிறாங்க. சிவகாமி ஆத்தா நீ என் மருமகளை இப்போ நீ கண்ணை முழிக்க வைக்கணும், இல்லைன்னு வை நான் இங்கே உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சூலாயத்தில் போய் கையை வைக்கிறாங்க. அப்படியே பார்த்தா கையிலேருந்து பழிஞ்சு ஓடுது. ஐயோ என்னம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கல. இல்லை விடுங்க அப்படிங்கிற, கையை எடுங்கம்மா நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற கையை அப்படி தூக்குறாங்க. அந்த நெத்தியில் அந்த கையில் இந்த ரத்தம் போயிட்டு அப்படியே அம்மன் அந்த அம்மன் சிலையில் போய் படுது. சிலையில் பட்டாலும் மறுபடியும் கையை அந்த சிவகாமி வைக்கிது. அப்படியே டங்குன்னு அப்படியே சாமி அருள் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சானே அப்பா அப்படின்ட்டு அம்மா கண்ணை முழிச்சிட்டாமா கண்மணி அப்படின்னு அன்பு சொல்ல அப்படியே சிவகாமி மயங்கி விழுகிறாங்க. அங்கே பிடிக்கிறதா பொண்டாட்டி பிடிக்கிறதான்னு பார்க்கல கண்மணி கண்ணை முழிச்சிடுறாங்க. அன்பு அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா அத்தை இங்கே மயங்கிட்டாங்கன்னு சொன்னால் 2 பேரும் அலறி அடித்து ஓடுற அளவுக்கு தெம்ப கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ தீக்காயங்கள் கடந்தாலும் ஓடி போய் அத்தை என்னாச்சு, ஐயோ கையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆம்புலன்ஸ்காரங்கிட்டே கைக்கும் மருந்து வைக்க சொல்கிறாங்க. அவங்களும் வச்சிடுறாங்க. இப்போ என்னங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனா வேணாமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு, அதெல்லாம் தேவையில்லை, அந்த ஆத்தா தயவால் அருளால் எல்லாம் நல்லாயிடுச்சு, நீங்கள் போயிட்டு வாங்க, இப்போ கட்டு போட்டிங்களா அதே போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தீக்காயங்களுக்கு கொஞ்சம் மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க, பார்த்து இருந்துக்கங்க அப்படிங்கிறாங்களா. அதுக்கப்புறம் கண்மணி பார்க்குது. ஏன் கண்மணி இதுக்கு எப்படி வந்த அப்படின்னு கேட்கல. இல்லைங்க நீங்கள் போலீஸுக்கு ஃபோனை போடுங்க அப்படிங்கிறாங்களா. அப்படியே வெண்ணிலா வந்துட்டு இப்படி போச்சு தப்பிச்சிட்டாலே அன்பு, நீ ஏன் அன்பு நீ உள்ளுக்க பூந்த, அதுவும் உள்ளுக்குள்ள போகல வெண்ணிலாவுக்கு அப்படியே உயிர் துடிக்குது. ஐயோ அன்பு வேற போயிட்டானே, மாட்டிக்கிட்டானே, இவன் போயிட்டான், நமக்கு என்ன வாழ்க்கை எங்கே இருக்குது, அடிப்பாவி அவன் வேணான்னு ஓடி போன இன்னொருத்தனோட
இப்போ பார்த்தீங்கன்னா தவிக்கிறா துடிக்கிறா. அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்பாடா எப்படியோ அவள் பொழைச்சாலும் சரி பொழைக்காட்டியும் சரி நம்ம அன்பு வந்து தப்பிச்சு வந்துட்டான், அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு ஃபோனை போடுங்கன்னொன்னே ஐயையோ கரெக்டாக ஞாபகப்படுத்துகிறாளே, ஒன்றும் தெரியாதவ படிக்காதவனாலும் கரெக்டாக பண்ணுறாளே, இப்போ என்ன பண்ணுறது, எஸ்கேப் ஆகணும், எஸ்கேப்டா வெண்ணிலா அப்படின்னு மெல்ல மெல்ல அப்படியே அதுவும் மாஸ்க் மாதிரி சாலை போட்டு கட்டிக்கிறாங்க. அப்படியே நவுள்றாங்க, நவுந்து ஓடிடுதுங்க. கரெக்டாக போலீஸ் வருது, ஆனால் எஸ்கேப் ஆயிடுறா. என்ன பண்ணுறாங்க, என்ன சேதாச்சு, எதுக்கு கால் பண்ணீங்களா, இந்த பாருங்க ஃபயர் அப்படிங்கிறாங்க. யார் இது பண்ணது, என்னை தூக்கி கொண்டே கடத்தி வச்சு இதுக்குள்ள பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. யார் பண்ணது, யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, யார், எனக்கு எதிரின்னு ஒருத்தர் இருந்தால் அந்த வெண்ணிலா தான் அப்படிங்கிறாங்க. என்ன கண்மணி சார், ஆமாத்த உங்களுக்கு தெரியாதா, ஆமாம் ஏற்கனவே உன்னை வந்து காரை வச்சு ஏற்ற பார்த்தவ தானே அன்பு, இதை சும்மா விடக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. அவள் தப்பிச்சிட்டானா, எப்படி தப்பிக்க முடியும், இந்த கேமரா இருக்கே அப்படின்னு பரமன் சொல்ல ஆமாம்ல அப்படின்னு போய் பார்க்குறாங்க. கரெக்டாக வாய் வரைக்கும் மூக்கோட கட்டிக்கிட்டு இருக்கு. இதோ இந்த வந்திருக்கா வெண்ணிலா, இது ஒன்று போதுமே, உங்கள் அக்கா மக்கா அன்னைக்கு மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு என்ன பண்ணுறாங்க, அந்த இதை ஃபுட்டேஜை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா போலீஸும் வந்து கேட்குது இல்லையா, அதனால் கொடுத்துட்றாங்க. இளமதி இருந்துட்டு உங்கள் உயிருக்கு ஒன்றும் இல்லைல்ல, ரொம்ப நன்றி கடவுளே அப்படிங்கிறாங்க. எப்படிங்க எங்கெங்க நீங்கள் இருந்தீங்க, அன்பை பார்த்து இளமதியை கையெடுத்து கும்பிட்றாங்க. நீங்கள் எங்கேயோ பிறந்து எங்களுக்காக வந்தது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரமனை அப்படி பார்க்குறாரு, எந்திரிக்கிறாரு. பரமன் கையை பிடிக்கிறாங்க. அன்பு உங்களை நான் எதுக்கு எடுத்தாலும் கடுக்கடுன்னு விழுந்தேன், ஆனால் நீங்கள் என் உயிரை காப்பாற்றுறக்கு அந்த பரமனே அனுப்புன மாதிரி இருக்குது அப்படின்னு அன்பு சொல்ல ஐயோ அண்ணா அப்படிலாம் நினைக்காதீங்கண்ணா, உங்கள் உயிரை காப்பாற்றின நான் பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு அன்பு சொல்கிறாங்க. எது எப்படியோ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு கரெக்டாக கண்மணியும் இளமதியும் சொல்கிறாங்க. என்ன இளமதி நீ சொல்கிற, அந்த உயிர் போராட்டிருக்கல எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு, எப்படிங்க உங்களுக்கு தோணுச்சு, அப்புறம் என்ன பண்ணுறது, ஆம்புலன்ஸ்க்கு பண்ணாலும் தான் போனேன், ஃபயர் சர்வீஸ்க்கு பண்ணாலும் போனேன், 2 பேருக்கும் கால் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் வரல பார்த்தியா அப்படிங்கிற வீணு சவுண்டு போட்டு வருது. பார்த்தா ஃபயர் சர்வீஸ் அப்போ தாங்க வருது, என்னாச்சு அப்படிங்கிற அதெல்லாம் நாங்கள் தண்ணி விட்டு அணைச்சாச்சு அப்படிங்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பரமனோட புத்திசாலித்தனத்தில் வண்டி போணுச்சு பார்த்தீங்களா, குடிநீர் வண்டியை பிடிச்சி உயிரை காப்பாற்றினதான் பெரிய விஷயம். ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க. பரமனை பிடிச்சி ரொம்ப கட்டி பிடிச்சி நன்றி சொல்கிறாங்க. அன்பு என் பிள்ளையும் என் மருமகளையும் காப்பாற்றி கொடுத்துட்டப்பா, அந்த சாமி தான் உங்களை இங்கே அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரமனையும் இளமதியும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறாங்க. சிவகாமி நாங்கள் வர்றது இருக்கட்டுமா, நீங்கள் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வாங்க, அங்கே வந்துட்டு ஒரு வாரம் தங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. போலீஸுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. நேராக வெண்ணிலா பிடிக்க போனால் வெண்ணிலா பார்த்தா நான் இங்கே தான் இருக்கேன், நான் இங்கே வந்தேன், என்னெல்லாம் எதுக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அப்படியா, என்னம்மா நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டா ஒன்றும் நடக்கலைன்னு அர்த்தமா, இங்கே பார் ஆதாரத்தை அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. கரெக்டாக அப்படியே அரை மூடியோட முகத்தை மூடிட்டு வருது இல்லையா, கரெக்டாக எல்லாமே தெரியுது. ஐயையோ எல்லாத்துலேயும் இதில் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மண்டை மேலே இந்த கொண்டையை மறந்துட்டமேன்ட்டு கைது பண்ணுறாங்க. போலீஸ் அள்ளிக்கிட்டு போகுது. ஐயையோ போச்சே, உள்ளதும் போச்சேன்னு வேறு வழியே இல்லை, ஆதாரத்தோடு சிக்கிட்டாங்க வெண்ணிலா. அதனால ஒன்றும் பண்ண முடியல, காமுக்காமல் அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க. உனக்கு இருக்குடி கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, நான் ஒன்றும் செய்யலை, நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் பண்ணலைங்கிறத நிரூபிச்சுக்கலாம் கோர்ட்டில் போய் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்னை பற்றி யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அப்புறமா அப்படிங்கிற உன்னை பற்றி நல்லா தெரியும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க இன்ஸ்பெக்டர் அம்மா. ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.